அன்பானவர்களே, அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். 365 நாட்கள் 365 கதைகள் என்ற இந்த பயணத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. மிக முக்கியமாக இன்றைய தினம் நான் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இந்த ஆண்டில் ஜனவரி 1 துவங்கி இன்று 50வது நாள் வெற்றிகரமாக தொடர்ந்து 50 நாட்கள் ஒரு நிகழ்வை நிகழ்த்துவது என்பது அத்தனை எளிதான காரியமில்லை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த நிகழ்வை தொடர்ந்து 50 நாட்கள் செய்வதற்கு பல்வேறு வகைகளில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல நண்பர்கள், தோழர்கள் உதவி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. இந்த காணொளி வழி கதை சொல்லும், அதாவது நேரலை வழியாக கதை சொல்லும் இந்த பயணம் என்பது 2021 உருவாக்கப்பட்ட, எனக்கென தனிப்பட்ட முறையில் உருவாக்கப்பட்ட இலக்குகளில் ஒன்றானது. 365 நாட்கள் 365 கதைகள் என்ற இலக்கு இந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது மிக முக்கியமாக இன்று 50வது நாள் என்பதால் நான் அதற்கான காரணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். இது மிக முக்கியமாக ஃபார் தி காஸ், அதாவது சமூக நல் மாற்றத்திற்கான ஒரு இலக்கை அடிப்படையாக வைத்து கொண்டு அதனை பரப்புரை செய்வதற்காக செய்யக்கூடிய செயல்களில் ஒன்று. அதன் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் ஏதேனும் ஒரு குறிக்கோளை எடுத்துக்கொண்டு உங்களது தினசரி செயல்பாடுகளை அதற்கென அர்ப்பணிப்பு செய்வது, அதற்காக செயல்படுத்துவது. அந்த வகையில் இந்த ஆண்டு யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு வழிமுறை கதைகள் சொல்லுதல். அந்த கதைகள் 365 நாளும் சொல்லுதல். 365 நாள் சொல்கிறதுனா வேறு யாரோ எங்கேயோ சொன்ன கதையை வச்சு சொல்கிறது இல்லை, வேறு கதையே இல்லை. ஒவ்வொரு நாளும் கதைகள் எழுதி அந்த கதைகளை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறது. இது ஒரு சவாலான காரியம்தான். அத்தனை நாள் உங்கள் மூளை புதிய விஷயங்களை யோசிக்கிறதுக்கு இருக்கணும். அந்த விஷயங்கள் எல்லாமே மிக முக்கியமாக சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயன்படக்கூடியதாக இருக்கணும். இந்த அடிப்படையில் நோக்கத்தோடு வச்சுட்டு உருவாக்கினது. சரி, இந்த ஃபார் தி காஸ் யார் இனிஷியேட் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா, GLD மூமெண்ட், அதாவது கிரீட் லேர்ன் டூ மூமெண்ட், வாழ்த்தி பழகுவோர் இயக்கம். நீங்கள் அதை இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுடைய முகநூல் பக்கத்துலேயும் இருக்கும், இல்லைனா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள், வாழ்த்தி பழகுவோர் இயக்கம் அப்படின்னு சொல்லி. அதில் உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். சரிங்களா? அங்கேருந்து நீங்கள் வாழ்த்தி பழகுவோர் இயக்கத்தோட நோக்கங்கள் என்ன என்று தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் நான் இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேன். வாழ்த்தி பழகுவோர் இயக்கத்தோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்களை வாழ்த்துறது, அந்த நல்ல விஷயங்களை பழகிக்கிறது, அந்த நல்ல விஷயங்களை செயல்படுத்துறது. இது ரொம்ப முக்கியமான விஷயமாக வச்சுட்டு அவங்க செயல்படுறாங்க. இதோடைய இந்த நோக்கத்தின் அடிப்படையில் அதில் மக்கள் இந்த நோக்கங்களை செயல் வடிவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு முன்னோட்டமாக இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார் தி காஸ், அதாவது சமூக நல்மாற்றத்திற்காக செயல்படுதல் அப்படின்ற இலக்கை வச்சு செயல்படுறாங்க. அதில் பல்வேறு வகைகளை நீங்கள் செய்யலாம். ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு நடக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குளோபல் கோல்ஸே வச்சுங்க. ஏதாவது ஒரு கோல் எடுத்துக்கோங்க. நீங்களேவும் எடுத்துகிட்டு அந்த கோலுக்காக நான் நடக்கிறேன், வாக்கிங் போகலாம், அதுதான் நடக்கிறது, இல்லை ரன்னிங் போகலாம், இல்லை சைக்கிளிங் போகலாம், இல்லை எழுதலாம். அந்த கோலுக்காக நீங்கள் எழுதலாம், இல்லை அந்த கோலுக்காக நீங்கள் பேசலாம், அந்த இலக்குக்காக நீங்கள் பேசலாம். இப்போ நான் செய்கிற மாதிரி நான் இந்த 17 இலக்குகளை பற்றி மக்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காக தொடர்ந்து கதைகள் எழுதி சொல்கிறேன். அந்த கதைகளோடு சேர்த்து இந்த இலக்குகளை பற்றி நான் சொல்லிட்டு வரேன். இந்த மாதிரி பேசலாம், இல்லை வரையலாம், ஆர்ட் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா பணிகளை நிறையா, அதே மாதிரி ஃபோட்டோகிராஃப் எடுக்கலாம், இல்லை வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம். அந்த வீடியோஸ் இதை பற்றி அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு இருக்கும். அல்டிமேட்டாக அதோட எய்ம் என்ன அப்படின்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு, அதாவது தற்சார்புடைய வாழ்க்கை முறையோடு சேர்த்து
அதை வந்து செயல்படுத்துறதுக்கு எல்லா மக்களும் பங்கேற்று இந்த பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லணும் அப்படின்றத அடிப்படையாக வச்சுட்டு இந்த வேலையை வந்து நம்ம செய்கிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒரு நல்ல விஷயம் அது என்ன, இப்போ குளோபல் கோல்ஸ் அப்படின்றது இல்லை யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னு அதை சொல்கிறோம். யுஎன்எஸ்டிஜின்னு சுருக்கமாக சொல்லுவாங்க. அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த விஷயத்தை நல்ல விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அது வாழ்த்தி பலவர் இயக்கத்துலேருந்து அதை பாராட்டுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து கற்றுக்கணும். அப்போ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை கற்றுக்குறோம், அதுக்கப்புறம் அதை செயல்படுத்துகிறோம். இப்போ இந்த 3 நான் என்ன செய்கிறேன், என்னோட இதில் அப்படியே கடைபிடிச்சிட்டு வர்றேன். நான் வந்து இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினேன். அதுக்கப்புறம் அதை வந்து கற்றுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்து பல ஆண்டுகள் இதை 2015க்கு முன்னாடி இருந்தேவும் அதை வெளியிட்ட காலத்துலேருந்து அதை செயல்படுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும், அப்போ இருந்து ரன்னிங் போகிறது இல்லை வாக்கிங் போகிறது இது மாதிரி அதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்பயும் வந்து இதை கதை வடிவில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்குறது, கதைகள் எழுதி அந்த கதைக்குள்ளே இந்த கோல்ஸும் சேர்ந்து இருக்கிறாப்புல ஒரு விஷயத்தை சேர்த்து வச்சு இந்த கதைகளை வந்து நான் சொல்லிட்டு வரேன். ஸோ இதுதான் வந்து இதுக்கு பின்னாடி இருக்க மிக முக்கியமான நோக்கம். அப்போ நல்ல விஷயங்களை வாழ்த்தணும். அது உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் அம்மாவோ, உங்கள் அப்பாவோ, இல்லை உங்களுடைய நண்பர்கள் யாராவது கூட படிக்கிறவங்களோ இல்லை வேலை பார்க்குறவங்களோ யார் செஞ்சாலும் சரி அந்த நல்ல விஷயத்தை வாழ்த்துங்க. அதுக்கப்புறம் அந்த நல்ல விஷயத்தை பழகிக்குங்க. அதுக்கப்புறம் அந்த நல்ல விஷயத்தை செயல்படுத்துங்க. இந்த அடிப்படையான நோக்கங்களை வச்சுட்டு தான் வாழ்த்தி பலர் இயக்கத்தில் எல்லா செயல்களும் நடந்துக்கிட்டு வருது. அதில் ஒரு வாழ்வியலாக ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கான ஒரு முன்னுதாரணமாக பார்தி காஸ் அப்படின்னு சொல்லி நம்மளே ஏதோ ஒரு இலக்கு எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ அது வந்து இந்த குளோபல் கோல்ஸ்லேருந்தே நீங்கள் எடுக்கணும்னு கூட கிடையாது. உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை நல்லபடியாக செய்யணுன்றதுக்காகவோ அதுலேருந்து கூட ஒரு இலக்கு எடுத்துக்கலாம். இல்லை திருக்குறள்லேருந்து கூட ஒரு குறள் எடுத்துக்கிட்டு அதன்படி நான் வாழ போகிறேன்ற ஒரு முடிவுக்கு வந்து செயல்படலாம். இந்த மாதிரி ஒரு இலக்கு எடுத்துக்கிட்டு அந்த இலக்குக்காக நம்ம அந்த இலக்கை நல்லா புரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றி செயல்படுத்துறதுக்கு வந்து உதவிகரமாக இருக்கக்கூடியது அந்த பார்தி காஸ் அப்படின்றது. அதுக்கு வந்து இந்த இலக்குகளை பரப்புரை செய்கிறதுக்கு, ஏன்னா இதில் ஆல்மோஸ்ட் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா இலக்குகளும் இதுக்குள்ளே கவராகி வருது. இது உலகத்துக்கான இலக்கு. யூஎன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்றது வந்து உலகத்துக்கான இலக்கு. அதில் இந்திய அரசும் வந்து பங்கேற்றிருக்காங்க, அவங்களும் செயல்படுறாங்க. அதோடைய வளர்ச்சி என்ன, அதில் என்ன அளவு செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க ஏற்கனவும் அறிக்கைகளாகவும் வெளியிட்டிருக்காங்க. அதை பார்க்க வாய்ப்பு கிடைச்சவங்க பார்த்துருக்கலாம். இல்லைனா கூட நான் இன்றைக்கி வந்து பேசுகிறதுல ஒரு இலக்கில் என்ன நிலவரத்தில் இருக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். சரியா? அது கூட சேர்த்து தான் நான் வந்து தொடர்ந்து கதைகளையும் சொல்லிட்டு வரோம். இதே 2 முக்கிய அடிப்படையான நோக்கம் இருக்குது. முக்கியமாக இன்றைக்கி 50வது நாள்ன்றதுனால என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து எல்லாருக்கும் நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 50 நாட்கள் ஒரு செயலை நம்ம செய்கிறது அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில் அது மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. மிக முக்கியமாக கட்டாயப்படுத்தி இல்லை வேறு சூழலே இல்லாமல் வேறு வழியே இல்லாமல் ஒரு செயல்களை செய்கிறது வேறு. ஆனால் நம்மளாக ஒரு திட்டமிட்டு அந்த செயலை வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக 21 நாளோ அதுக்கு மேலேயே செஞ்சுட்டு வர்றப்ப அது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குது. நம்ம பாசிட்டிவாக செயல்படுறப்ப நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. இதை வந்து நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டு அதன் அடிப்படையில் நம்ம வந்து ஒவ்வொரு செயல்களையும் எடுத்து செய்யலாம். நான் அதுக்கான நிறைய சின்ன சின்ன யோசனைகள்லாம் வச்சுருப்பேன். அதை ஃபாலோ பண்ணி தான் எப்படி வந்து ஒரு பெரிய விஷயத்தை எப்படி கண்டினியூஸாக ஒரு நாளோ இல்லை ஒரு வாரத்துக்கோ இல்லை ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு வருடம் முழுவதுக்கோ இல்லை பல ஆண்டுகளுக்கோ செய்கிறதுக்கான திட்டங்கள்லாம் சின்ன சின்னதாக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறது மூலமாக, அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுறது மூலமாக எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் அதை நீங்கள் வந்து தொடர்ந்து என்ன மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி செயல்படுறதுக்கு வந்து அந்த வழிமுறைகள் வந்து உதவும். அதை பற்றிய பயிற்சி வகுப்புகள் கூட இந்த வர ஞாயிற்றுக்கிழமை 4:30 ஒரு பயிற்சி வகுப்பு இருக்குது. திட்டமிடுதலை வந்து எப்படி திரும்ப ரிவ்யூ பண்ணி அதை சிறப்பான முறையில் செயல்படுத்தி கொண்டு போகிறதுக்குன்னு இது 2021க்கான திட்டம். அந்த திட்டத்தில் இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. சரி, இன்றைக்கி கதைக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி கதை அப்படின்னு பார்த்தா உண்மையிலே நான் வந்து திட்டமிட்டபடி இன்றைக்கி சொல்ல வேண்டிய கதை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு கதை பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் அந்த கதை வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, முன்னாடி சொன்ன மாதிரியேவும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு டைட்டில் டாப்பிக்கு. அது வந்து இன்றைக்கி ஒரு 50வது நாள்ன்றதுனால கொஞ்சம் ஒரு நீதி, ஒரு நெறிமுறை அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் நிறையா விஷயத்த நமக்கு சொல்கிறாங்க.
அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் ஏற்படக்கூடிய சில சில மாற்றங்கள் இல்லை மாறுபாடுகள் நம்ம வாழ்க்கையை வந்து பெரும் வகையில் வந்து மாற்றத்துக்கு உள்ளாக்குது. அப்படி ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை அடிப்படையாக வச்சு தான் இந்த கதை வந்து இன்றைக்கி உங்கள் கூட பயணிக்கிறேன். இது 50வது நாள். இத்தனை நாளாக தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றி. 365 நாள் நம்ம தொடர்ந்து பயணிப்போம். இன்றைக்கி சொல்ல போகிற கதை வந்து பாவப்பணம். பாவப்பணம் மேபி இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் இந்த கதையில் போங்க பஸ் இதெல்லாம் வந்து இன்றைக்கெல்லாம் சகஜம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஆனால் உண்மை இல்லை. நான் வந்து அதை ஒத்துக்கிறவே முடியாது. சகஜம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அது நம்ம சும்மா பொது கூட்டத்துக்குள்ளே நம்ம வந்து அந்த மாதிரி பேசிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம மனசுக்குள்ளே என்ன விதமான எண்ண ஓட்டங்கள் ஓடுது, அது வந்து நம்ம வாழ்வியலை எந்த அளவில் பாதிக்குது, எந்த விதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு வருது, அதனால சமூகம் வந்து எந்த அளவில் ஒரு பெரிய சிக்கல்களை சந்தித்து பயணித்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக இந்த கதை வந்து மிகவும் மென்மையாக அதே சமயத்தில் மிகவும் தெளிவாக நமக்கு வந்து புரிய வைக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாவப்பணம் இன்றைக்கி வந்து அதே சமயத்தில் நம்ம என்ன கோல் இருக்குது அப்படின்றதையும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு நகரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக வச்சு இந்த கதை வந்து இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, கதைக்குள்ளே போயிடலாம். சுதா தனது வகுப்பில் முதன்மை மாணவிகளில் ஒருத்தியாக இருப்பதற்கு காரணங்கள் பல இருந்தன. அவள் தன் வாழ்வில் மிகச்சிறந்த பொறியாளர்னு சொல்கிறோம், இருந்தாலும் ஒரு பெண்பாலில் எப்படி சொல்கிறதுக்காக நான் சும்மா பொறியாளினி அப்படின்ற ஒரு சொல்லாடலை இங்கே பயன்படுத்தியிருக்கு. பொறியாளினியாக வர வேண்டும் என்று தினமும் கனவுகள் கண்டு கொண்டிருந்தாள். அந்த கனவு அவளுக்குள் சிறு வயது முதல் இருந்தது. இந்திய ஒன்றியத்திலிருந்தும் விண்ணோக்கி பாயும் சேட்டலைட்டுகளை கட்டமைக்கும் ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும் என்று அவளுக்குள் கனவு நிறைந்திருந்தது. அந்த கனவுக்கு காரணமான அப்துல் கலாம் அவர்களின் புகைப்படம் அவளது அனைத்து நோட்டு புத்தகங்களின் அட்டைகளிலும் ஒட்டப்பட்டிருக்கும். அது போதாதென்று அவள் வீட்டில் சாமி அறையிலும் அப்துல் கலாம் அவர்களின் படம் இருக்கும். அவள் கனவுகளெல்லாம் விண்வெளியில் அவள் பணியாற்றுவதாய், பறந்து திரிவதாய் காட்சிகள் நிறைந்திருக்கும். கனவுகளுக்கு யார் தடை விதிப்பது? கனவுகள் நிகழ்வுகளாக உழைக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை அவள் நன்றாய் அறிவாள். கனவுகள் நிகழ்வுகளாக உழைக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை அவள் நன்றாய் அறிவாள். ஆகையால் அவள் உழைப்பு யாரும் ஈடு செய்திட முடியாததாக அமைந்திருந்தது. பள்ளியில் இந்த ஆண்டு அவளே முதல் மாணவியாக வருவாள் என்று பேச்சும் அந்த பள்ளி முழுவதும் பரவி இருந்தது. பள்ளி தாண்டியும் பள்ளிகளுக்கிடையேயும், பள்ளிகள் தாண்டி ஊர்களுக்கு இடையேயும், ஊர்கள் தாண்டி மாவட்டத்திலும், மாவட்டங்கள் தாண்டி மாநிலத்திலும், மாநிலங்கள் தாண்டி நாடுகளுக்கிடையேயும் அவளை பற்றிய தகவல் பரவி இருந்தது. அதற்கு காரணம் அவள் எடுக்கும் மதிப்பெண்கள் மட்டுமல்ல, மிக குறைந்த எடையில் விண்வெளிக்கு அனுப்ப அவள் கண்டுபிடித்திருந்த விண்கலம்தான். அது அவளுக்கு ISROவில் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து விண்வெளி ஆராய்ச்சி மையங்களிலும் ஏற்கனவே வேலைவாய்ப்பை காத்திருக்க செய்துவிட்டது. அவள் படிக்கும் பள்ளியும், அவள் ஊரும், அவளது பள்ளி ஆசிரியர்களும் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்று விட்டார்கள். அவளது கண்டுபிடிப்பு பற்றி அனைத்து மீடியாக்களும் பேசிக்கொண்டிருந்தாலும் அவள் கவனம் இந்த பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்து நல்ல கல்லூரியில் தனது பொறியியல் படிப்பை தொடர்வதுதான். அதன் பிறகுதான் மற்றவை எல்லாம். அவள் இரவும் பகலும் அவள் இலக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாள். இரவும் பகலும் அவள் இலக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் காலம் அவளது வாழ்வை வேறு விதமாக திட்டமிட்டு வைத்திருக்கிறது என்பதை உலகம் மட்டுமல்ல, அவளும் அறிந்திருக்கவில்லை. அந்த ஆண்டின் எந்த திருவிழாவிலும், பண்டிகையிலும், ஏன் எந்த ஒரு கொண்டாட்டத்திலும் அவள் ஈடுபடவில்லை அல்லது நாட்டம் காட்டவில்லை. அவள் இல்லத்தாரும் அதற்கு எந்த தடையும் இந்த நாள் வரை விதித்ததில்லை. வீட்டில் மட்டுமல்ல, அவள் செயல்பாடுகள் பள்ளியிலும் சமூகத்திலும் ஒரே அலைவரிசையில் இருந்தது. சுய ஒழுக்கத்தை அவள் பெரிதும் போற்றி கடைபிடித்து வந்தாள்.
யாரும் அவளுக்கு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கும் சூழலில் அவள் கொண்டு வந்து நிறுத்தியது கிடையாது. அவள் வகுப்பில் தன்னந்தனியே அவள் மட்டும் படித்து முன்னேற வேண்டுமென்று நினைத்து ஒருபோதும் செயல்படுத்துவதும் இல்லை. அவள் வகுப்பில் தன்னந்தனியே அவள் மட்டும் படித்து முன்னேற வேண்டுமென்று நினைத்து ஒருபோதும் செயல்படுவதும் இல்லை. பள்ளியில் அவளிடம் கேள்விகள் கேட்டு பதில் பெறாதவர்கள் என்று எவரும் இல்லை என்றே சொல்ல வேண்டும். அவள் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல எடுக்கும் முயற்சிகளில் தானும் கற்று தெளிவதாய் எப்போதும் எண்ணிக்கொண்டிருந்தாள். சமூகத்தில் இருக்கும் சிறு சிறு பிரச்சனைகளையும் கண்டு அதற்கென ஒரு எளிமையான கண்டுபிடிப்புகளை அறிமுகம் செய்ய அவ்வப்போது குறிப்புகளையும் செயல்பாட்டு திட்ட வழிமுறைகளையும் எழுதி வைத்து கொண்டாள். அவள் இல்லத்திற்கு மட்டுமல்ல, அவள் பள்ளிக்கு மட்டுமல்ல, அவள் ஊருக்கு மட்டுமல்ல, அவள் நாட்டுக்கு மட்டுமல்ல, அகிலத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய சொத்து. அதை அனைவரும் அறிந்திருந்தனர். அவளுக்கும் அவள் இல்லத்தாருக்கும் தெரியாமலே அவளுக்கு அரசு தனி பாதுகாப்பு படையை நிர்ணயித்து இருந்தது. அவளது பாதுகாப்பு அந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு முக்கியமென அரசு முழுமையாக நம்பியது. அவள் அன்பால் அவளை சுற்றி எப்போதும் ஒரு அன்பு அலை பரவிக்கொண்டே இருக்கும். அது அவளுக்கு உறவுகளை உருவாக்கி கொண்டே இருக்கும். பள்ளி பருவத்திலேயே இத்தனை புகழை அவளை தவிர வேறு எவரும் அடைந்திருக்க முடியாது என்பதனை அனைவரும் அறிந்திருந்தனர். அந்த நிலை அவளை எந்த விதத்திலும் பாதித்ததும் இல்லை. ஆனாலும் அவளையும் பாதிக்கும் ஏதேனும் ஒன்று உலகத்தில் இருக்கத்தானே செய்யும். அது இந்த உலகிற்கு பெரும் இழப்பாக அமைந்து போகும் என்று அகிலத்தோர் யாரும் இதுவரை கணிக்கவில்லை. நீண்ட நாட்களாக வீடு, பள்ளி என்று வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கையில் அவளுக்கு சிறு மாற்றம் தேவை என்று எண்ணிய அவள் தாய் முதன்முறையாக, நாம் இன்று கடைவீதிக்கு சென்று வரலாமா என்றார். என்னம்மா, ஏதாவது விசேஷமா என்றாள். ஆமா சுதா, பக்கத்து வீட்டில் இருக்க அக்காவுக்கு விசேஷம். அவங்கள நமக்கு நீண்ட நாட்களாக தெரியும். நம்ம சார்பாக ஏதாவது செய்யணும். அதான் போய் அவங்களுக்கு துணிமணிகள் மற்றும் பரிசு பொருட்களை வாங்கிவிட்டு வந்துடலாம்னு எப்போதும் இல்லாமல் சரி என்று சொல்லிவிட்டாள் சுதா. அதை கேட்டதும் அவளது தாய்க்கு இன்னும் ஆச்சரியம். அப்பா வந்தவுடனே புறப்படலாமா என்றாள் சுதா. இல்லை சுதா, நம்ம 2 பேரும் கிளம்பி போகலாம். அப்பா பணியில் இருக்கிறார். தனது பணி முடிந்ததும் நம்மோடு இணைந்து கொள்வார் என்றார். சரிம்மா, புறப்படலாம் என்றாள். சுதாவும் அவளது தாயும் மினி பஸ்ஸில் சிற்றுந்துன்னு சொல்லலாம், சிற்றுந்தில் செல்லலாம் என்று முடிவெடுத்தனர். வீட்டிலிருந்து 200 மீட்டர் தூரத்தில் மினி பஸ் பேருந்து நிறுத்தம் இருந்தது. அதை நோக்கி இருவரும் நடக்கத் துவங்கினர். எங்கிருந்தோ ஓடி வந்த நாய் இவர்கள் பின் வந்து நிற்க, அந்த ஒற்றை நாயை விரட்டி கொண்டு 10க்கும் மேற்பட்ட நாய்கள் அவர்களை நோக்கி ஓடி வந்தது. சுதாவும் அவளது தாயும் ஒரு நொடியில் அச்சத்தின் உச்சத்திற்கு சென்று வந்தனர். சுதாரித்து கொண்ட சுதா கீழே குனிந்து கல்லை எடுப்பது போல் பாவனை செய்தாள். ஓடி வந்த நாய்கள் அப்படியே நின்று குலைத்து கொண்டிருந்தன. இவர்கள் பின்னால் நின்றிருந்த அந்த ஒற்றை நாய் உயிர் பிழைக்கும் அவசியத்தால் எதிர் திசையில் ஓடி மறைந்தது. இந்த மற்ற 10 நாய்கள் வந்த வழியே திரும்பி ஓடின. சுதாவின் தாய், சுதா, வீட்டிற்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து புறப்படலாமா என்றாள். என்னங்கம்மா, இதற்கெல்லாம் சங்கடப்படுவாங்களா? பார்த்தீங்களா, கல்லே இல்லாமல் நாயை எப்படி விரட்டி விட்டேன் என்று. அவள் தைரியமாக பேசினாலும் அவளது இதயமும் படபடுத்து கொண்டிருந்தது. தேங்கி தேங்கி முன்னோக்கி நடக்கத் துவங்கினர். அவர்கள் பேருந்து நிறுத்தத்தில் நின்ற சில நொடிகளில் சிற்றுந்து மினி பஸ் தாங்க அவர்கள் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து சேர்ந்தது. விரைந்து இருவரும் ஏற நடத்துனர் சத்தமிட்டார்.
எப்போதுமே இந்த நடத்துனர்களுக்கு அவசரம்தான். அப்படித்தான் அவர்கள் நினைத்த இடத்தில் பேருந்தை நிறுத்துவதற்கான நேரத்தை சேமிக்கிறார்கள். இதை நேரடியாக அறிந்து கொள்ள எவருக்கும் மனமில்லை என்றே சொல்ல வேண்டும். இந்த பகுதியை மட்டும் நான் திரும்ப வாசிக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வண்டி போச்சு, அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அவர்கள் பேருந்து நிறுத்தத்தில் நின்ற சில நொடிகளில் மினி பஸ் சிற்றுந்து அவர்கள் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்து சேர்ந்தது. விரைந்து இருவரும் ஏற நடத்துனர் சத்தமிட்டார். எப்போதுமே இந்த நடத்துனர்களுக்கு அவசரம்தான். அப்படித்தான் அவர்கள் நினைத்த இடத்தில் பேருந்தை நிறுத்துவதற்கு நேரத்தை சேமிக்கிறார்கள். இதை நேரடியாக அறிந்து கொள்ள எவருக்கும் மனமில்லை என்றே சொல்ல வேண்டும். வழக்கம்போல் சன்னல் ஓர சீட்டை சுதா வாங்கி பிடித்தாள். அப்பா இப்போ எங்கே டியூட்டியில் இருக்கார் என்றாள். 4 சந்திப்பு சிக்னலில் தான் என்றாள் அவளது தாய். நம்ம மினி பஸ் அந்த வழியாகத்தானே போகும் என்றாள் சுதா. ஆமாம், இதற்குத்தான் வீட்டை விட்டு எப்போவாவது வெளியே வரணும் என்று சொன்னார் அவள் தாய். பொறுமையாக இருங்க, இன்னும் சில மாதத்தில் நான் தான் பொறியியல் படிக்க மாநிலமாக பயணிக்க வேண்டுமே. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னாலும் நானே நினைச்சாலும் வீட்டில் இருக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டே வந்தாள். மௌனமானாள். சொல்லிக்கொண்டே வந்தவள் மௌனமானாள். சுதா, என்னாச்சு என்னாச்சு என்றாள் சுதாவின் தாய். சுதா தன் கைகள் கொண்டு தன் தாயின் கண்களை மூடினாள். இது என்ன விளையாட்டு என்று சொல்லிக்கொண்டே சுதாவின் கையை எடுக்க முயன்றார் அவளது தாய். ஆனால் முடியவில்லை. மினி பஸ் அந்த 4 சந்திப்பு சிக்னலை கடந்து அதன் நிறுத்தத்திற்கு சென்றதும் தான் தனது கரங்களை நீக்கினாள் சுதா. ஏய் சுதா, இப்படி செய்கிற, உனக்கு என்னாச்சு? அப்பாவை பார்த்தியா? அவளது தாயின் எந்த கேள்விக்கும் சுதாவிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. மினி பஸ்ஸிலிருந்து அவளது தாயுடன் கீழே இறங்கினாள். இருவரும் அங்கேயே காத்திருந்தனர். சில நிமிடங்களில் சுதாவின் தந்தை முழு யூனிஃபார்மில் வந்து நின்றார். பணி நேரம் முடிந்த கையோடு. என்ன சுதா, நேரமாச்சா? என்ன சுதா, வந்து நேரமாச்சா என்று கேட்டார். போகலாமா என்றார். எதற்கும் சுதாவிடமிருந்து பதில் இல்லை. அவர்கள் இருவரும் நடக்க 2 அடி விட்டு தூரமாய் பின்னால் நடந்தாள். வேகமாக வா சுதா என்று அவர்கள் கூப்பிட்டாலும் அதே தூரத்தில் அவள் வந்து கொண்டிருந்தாள். அவளிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை. என்னாச்சு, நீ ஏதாவது திட்டினியா, இல்லை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்துட்டியா என்று சுதாவின் தந்தை சுதாவின் தாயிடம் கேட்டார். இல்லை இல்லை, நான் எதுவும் சொல்லவில்லை என்று சொன்னாள். பிறகு ஏன்? அவர் தனது வேகத்தை குறைத்து அவள் அருகில் சென்றார். அவள் தனது வேகத்தை குறைத்து இன்னும் 2 அடி பின்னால் சென்றாள். சுதாவின் தந்தை தனது வேகத்தை குறைத்து சுதா அருகில் சென்றார். சுதா தனது வேகத்தை குறைத்து இன்னும் 2 அடி பின்னால் சென்றாள். என்னாச்சு சுதா குட்டிக்கு? அவள் பதில் சொல்லவில்லை. கையை பற்றி வேகமாக வரும்படி கூப்பிட முயன்றார். தனது கைகளை தானே விடுவித்து கொண்டாள் சுதா. அவள் உடல் வெப்பம் ஏதுமில்லாமல் இருந்தது. அவர் வேகமாக முன்னே வந்து, நீ போய் கூப்பிட்டு பாரு என்றாள் சுதாவின் தாயிடம். சுதாவின் தாய் பின்னே வந்து கைகளை பிடித்து வேகமாக வா போகலாம் என்றார். சுதாவின் செயலில் எந்த மாறுபாடும் இல்லை. அதற்கு மேல் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர் கொஞ்சம் முன்னே வந்து, இவளுக்கு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. பேருந்தில் வரும்போது என் கண்களை இறுக மூடினாள். ஏன் இப்படி செய்கிற என்று கேட்டேன். ஒருவேளை அதற்காக கோபித்து கொண்டாலோ என்னவோ என்றார். எந்த இடத்தில் வரும்போது உன் கண்களை மூடினாள் என்று வினவினார் சுதாவின் தந்தை. நீங்கள் டியூட்டி பார்க்கும் இடத்தில்தான். ஐயோ, எல்லாமே போச்சு. நான் அந்த கடையில் பணம் வசூல் செய்ததை பார்த்திருப்பாள் என்று நினைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? என்ன செய்வது? எங்கள் மேலதிகாரிகளுக்கு மாதம் இவ்வளவு தொகை இந்த சிக்னலில் இருந்து போக வேண்டும். அதனை வசூல் செய்ய வேண்டும்.
இடையில் நம்ம வீட்டில் எதிர்பாராத செலவுகள் இன்னைக்கு மாதிரி வந்தால் அதையும் இப்படித்தான் சரி செய்ய வேண்டும். அட கடவுளே, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் லஞ்சம் வாங்குவீங்களா? சொல்லியபடியே சுதாவின் தாயும் அவரை விட்டு 2 அடி பின்னே வந்தார். சுதாவின் தாயும் அவரை விட்டு 2 அடி பின்னே வந்தார். சுதாவும் அவளது தாயும் மௌனமாய் நடந்தனர். சுதா கடைசியாக பேசியது அன்றுதான். அவளுக்காக காத்திருந்த உலகம் அவளுக்காக காத்து கொண்டே இருக்கிறது. அவள் பள்ளி கல்வியை முடிக்கவே இல்லை. அவள் கனவில் இன்னும் அவள் விண்வெளியில் பணியாற்றுவதாய், பறந்து திரிவதாய் காட்சிகள் நிறைந்துதான் இருக்கிறது. அவள் அறையில் இருந்தே அந்த கனவுகளை மட்டும் கண்டு கொண்டிருக்கிறாள். அன்புடன் கருவலி ராசமகேந்திரன். இந்த கதை இப்படி முடிஞ்சு. இது இன்றைக்கி இருக்க சூழலில் பெரும்பாலான மக்கள் நம்ம என்ன சொல்லிடுறோம் அப்படின்னா, இது ஒரு சாதாரண விஷயம், உலகம் முழுவதும் நடக்கக்கூடியது, அதனால் இதை பற்றிலாம் பேசுகிறதுல ஒரு பயனும் கிடையாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் நமக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே நம்ம பேசிகிட்ருக்கோம். அது நல்லாவே பெரும்பாலான மக்கள்கிட்ட நம்ம பார்க்க முடியுது. அவங்க இதுதான், இப்படி தான், இதுக்கு மேலே இதில் ஒன்றும் செய்ய முடியாது, வைக்க முடியாது அப்படின்ற எண்ண ஓட்டத்தில் நிறையா பேர் இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி நிகழ்வுகள்னால பாதிக்கப்பட்ட நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்களோட தந்தையோட செயல்பாடுனாலையோ இல்லை தாயோட செயல்பாடுனாலையோ அவங்க சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. நேர்மைனா என்ன, நேர்மையாக இருக்கணும், இன்னும் பல இடத்துல சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படி அவங்க செயல்படலை அப்படின்னு தெரிகிறப்ப சில குழந்தைகள் மிக மனதளவில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுறாங்க. அவங்கள பற்றி கணக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம சும்மா வெளியே நடக்கக்கூடிய சில அதிகாரிகள் செய்யக்கூடிய தீங்குகள், சில அதிகாரிகள் நடந்து போகிற விதங்கள், இல்லை சில ஏன் இவன் மந்திரிகளோ இல்லை அமைச்சர்களோ இல்லை சில அரசியல்வாதிகளோ நடந்துக்கிறக்கூடிய விஷயங்களோ, இல்லை நம்ம ஊருக்குள்ளேயே நடக்கக்கூடிய சில பேருடைய இந்த அராஜகமாக நடந்துக்கிற போக்கு, இல்லை லஞ்சம், இல்லை கையூட்டு பெறுவதற்கான சூழலில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நம்ம பெருசாக ஹைலைட் பண்ணி பேசுகிறோம். ஆனால் பெரும்பாலான மக்கள் அதை விரும்புறதில்லை. ஏன்னா அது மிகப்பெரிய தீங்கு விளைவிக்குதுன்னு அவங்களுக்கே தெரியுது. ஒருத்தர் லஞ்சம் வாங்கினார் அப்படின்னா அதை சுற்றி எப்படி அவரை சுற்றி இருக்கிற அதிகாரிகளை பூரா எப்படி பாதிக்குது, அவங்க வீட்டை எப்படி பாதிக்குது, அங்கே இருக்க குழந்தைகளோட வாழ்க்கை எப்படி பாதிக்குது, இது மாதிரி நிறையா விஷயம் எல்லாருக்குமே தெரிய தான் செய்யும். அதை யாரும் மறந்து மாறி அப்படியே போயிடல. இருந்தாலுமே இன்றைக்கெலாம் அந்த நிலை மாறிடுச்சு அப்படின்ற ஒரு மனநிலை எல்லாருக்குள்ளேயுமே இருக்க தான் செய்யுது. ஆனால் அதை தாண்டி வாழ்க்கை பயணத்தில் நிறைய விஷயங்களை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இன்றைக்கி ஒரு இலக்கு, இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசக்கூடிய இலக்குகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிக முக்கியமாக அந்த இலக்கு 16 குளோபல் கோல்ஸில் 16வது இலக்கை நம்ம இதுக்காக நம்ம பார்க்கலாம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பேசிட்டாலும் கூட குளோபல் கோல்ஸ் நிறையா இலக்குகள் நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தா கூட இன்றைக்கி அந்த இலக்குகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப மிக முக்கியமாக நான் இந்த குளோபல் கோல் 16 இல்லை அதை பற்றியான அடிப்படையான ஒரு ஐடியாவை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அந்த இலக்கை பற்றி நம்ம இப்போ சுருக்கமாக பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம அதுக்கு நம்ம நாட்டில் என்ன நிலவரம் இருக்குது, இல்லை அதை எப்படி நம்ம செயல்படுத்துகிறோம், இல்லை அதோடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. அது ஒவ்வொன்றா அப்புறமா நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். இது பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த விஷயங்கள் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, பல்வேறு மக்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்ம அந்த இலக்குகளை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இலக்கு, இப்போ குளோபல் கோல்ஸ் இதை பற்றி நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். அதை நீங்கள் அப்பப்போ பார்த்துருப்பீங்க. மேபி சில பேருக்கு அதை பற்றி இப்போ தான் முதல்ல அறிமுகமாகிருக்கலாம். இருந்தாலும் இது நம்ம வாழ்க்கையில் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம்.
இதன் அடிப்படையில் எல்லா நாடுகளும் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதில் இந்திய அரசும் ஒன்று. அது வந்து நம்ம வாழ்க்கையை நேரடியாக கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய சட்டத்திட்டங்கள், வழிமுறைகளை உருவாக்குறது அடிப்படையாக இருக்குது. சரி, இந்த 16வது இலக்கு, இங்கே இருக்கக்கூடிய இத்தனை இலக்குகளில் 16வது இலக்கை பற்றி நான் என்ன சொன்னேன்? பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றது இது ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டிலே இது ரொம்ப ஒரு முக்கியம். நம்ம நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆனால் அதில் ஒரு தனி மனித ஒழுக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து அந்த தனி மனித ஒழுக்கத்தை ஒரு வலியுறுத்தி சொல்கிறதுக்கு அந்த சுதான்ற பொண்ணையும், அதை கொஞ்சம் கடந்து போன அவங்க அப்பா, அது மூலமாக பாதிக்கப்படுற அவங்க அம்மா எல்லாத்தையும் எப்படின்றத அதை கொஞ்சம் லைட்டாக சொல்லிட்டு வந்திருக்கோம். அதோடைய விளைவுகளை ரொம்ப பெருசாக பேசாத மாதிரி சிம்பிளாக சொல்லியிருந்தா கூட மிகப்பெரிய பாதிப்பு. நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்? உயிரிழப்பு இல்லை, அதை தான் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் அது கிடையாது. நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். இந்த உலகம் முழுவதும் ஏறக்குறைய பல பில்லியன், 8 பில்லியன் கிட்ட நம்ம தாண்டி வந்துட்டோம் மக்கள் தொகை. ஸோ அவ்வளோ இருக்கிறப்ப, இல்லை நம்ம நாடே வச்சுக்கிறோம் 140 கோடி கிட்ட தாண்டி வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இவ்வளோ மக்கள், அதில் வந்து அதிகமான இளைஞர்கள் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறோம் அப்படின்னா, இந்த நாடு வந்து எவ்வளவு செழிப்பாக, எவ்வளவு சிறப்பாக, எவ்வளவு அப்படி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கணும். ஆனால் இல்லை. அப்போ மிகப்பெரிய இழப்பு எங்கே இருக்குது அப்படின்னா, உயிரிழப்பு இல்லை. நடக்கக்கூடிய பிரச்சனைகள்னால உயிரிழப்பு ஏற்பட்டால் மட்டும்தான் அது பெரிய விஷயம் நம்ம நம்பக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற சூழல்னால எல்லோரோடையும் மனதில் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருக்கு, அதனால் அவங்க என்ன விதமான மனநிலையில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த நாட்டோட இயக்கத்தை வந்து முடிவு செய்யுது. இதை வந்து ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்றதை வச்சு தான் நீங்கள் வந்து தினசரி உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்குன்றது முடிவாக போகுது. அப்போ உங்களுடைய மனநிலையை மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் உங்களை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருந்தால் நீங்கள் எப்படி ஒரு சிறப்பான முறையில் செயல்பட முடியும்? இதுக்காக உங்களை வந்து அடித்து கையை காலை உடச்சி ஒன்றும் இல்லாமல் ஒரு செயல்பட முடியாத ஒரு ஆளாக மாற்றிட்டு போகணுன்றது மட்டும் அவசியம் கிடையாது. உங்களுடைய சிந்தனைகளை வந்து செயல்படாத ஆக்கிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? அது எவ்வளோ பெரிய இழப்புன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இதை வந்து இப்படி யோசிச்சு பாருங்களேன். இவ்வளோ மக்கள் இருக்க நாடு, இதுக்குள்ளே வந்து எல்லா இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, ரைட்டா? எல்லாருக்குமே நாட்டுப்பற்று இருக்கக்கூடிய ஆட்களாக தான் இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து இந்த நாட்டுக்குள்ளே ஒரு இயல்பாக, ஒரு சந்தோஷமாக எல்லாரும் வந்து நிம்மதியாக, அமைதியாக, சுதந்திரமாக செயல்படுறதுக்கான சூழல், நிகழ்வுகள், ஏழ்மையற்ற நிலைமை இதெல்லாம் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறோம். இது நம்ம நாட்டை மட்டும் நோக்கி வைக்கலை, எல்லா நாடுகளுக்கும் இந்த இது தேவை அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த இலக்குகளை உருவாக்கியிருக்காங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இலக்குகளை. அதில் ஒரு இலக்கு தான் 16வது இலக்கு. சரி, அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த 16வது இலக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அதில் ரொம்ப மெயினாக என்ன சொல்லியிருக்காங்க? ப்ரொமோட் பீஸ்ஃபுல் அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டிஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ப்ரொவைட் அக்சஸ் டு ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அண்ட் பில்ட் எஃபெக்டிவ், அக்கௌண்டபிள் அண்ட் இன்க்ளூசிவ் இன்ஸ்டிடியூஷன் அட் ஆல் லெவல்ஸ். இது ரொம்ப அருமையாக இருக்குல்ல? இன்னும் அமைதியை வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு, எல்லா சமூகத்தையும் எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து தற்சார்பான வளர்ச்சிக்கு எல்லாரையும் முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அதேமாதிரி நீதி எல்லோருக்கும் கிடைப்பதற்கு, அதை அவர்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் வெளிப்படையாக இருப்பதற்கு, அதேமாதிரி அந்த நீதி அதுக்கான செயல்படக்கூடிய விதங்கள் எல்லாமே வந்து எஃபெக்டிவாக, அக்கௌண்டபுளாக, அதை பொறுப்பேற்றுக் கொடுக்கக்கூடியதாக, அதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்றிணைத்து சேர்த்து இன்க்ளூசிவாக செயல்படக்கூடிய வகையில் நம்மளுடைய அரசு சார்ந்த கட்டமைப்புகள் எல்லாமே இருக்கணும். அது என்ன லெவலில்? எல்லா லெவல்லையும். ஒரு சின்ன கிராமத்திலேருந்து, குக்கிராமம்னு சொல்கிறோம்ல, அதிலிருந்து ஒரு பெரிய நாடு அளவில் போனாலும் எல்லாத்துலேயும் அது இருக்கணும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான இலக்காக வச்சுருக்காங்க. சரி, அதுக்கு சில உட்பிரிவுகள் இருக்குது இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குன்னு சொல்லி. அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் வந்து படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். இது எப்போயுமே ரொம்ப உதவிகரமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் பகிர்ந்துக்குங்க. இது ஆங்கிலத்தில் இருக்குது,
உங்களால் அதை தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல முடியும்னா சொல்லுங்கள். இல்லை இப்போ நான் இந்த இது சொல்கிறது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இதை கூட அவங்ககிட்ட பகிர்ந்துக்குங்க. இதில் வந்து உட்பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 12 உட்பிரிவுகள் இருக்குது. 12 ஒரு உட்பிரிவுகள் இருக்குது. அது என்ன இது ரெடியூஸ் வயலன்ஸ் எவ்ரிவேர். உலகம் முழுவதும் வந்து இந்த தீவிரவாதமான ஒரு நிலை இருக்குல்ல, ஒரு சண்டை சச்சரவுகள் இது அற்ற நிலையை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றத, அதை குறைக்கணும் அப்படின்றத முதல்ல இருக்குது. ரெண்டாவது ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஃப்ரம் அப்யூஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன், டிராஃபிக்கிங் அண்ட் வயலன்ஸ். குழந்தைகள் வந்து தவறான முறையில் அவங்கள கையாளுறதோ இல்லை அவங்கள வந்து குழந்தைகள் அப்படின்றதுனால அவங்கள வந்து மிகவும் மிகவும் மோசமான நிலையில் நடத்துறது, இல்லை வந்து கடத்தி வியாபாரம் செய்கிறது, இல்லை அவங்க மேலே துன்பப்படுத்தக்கூடிய அவங்களுக்கு துன்பப்படுத்தக்கூடிய செயல்களை செய்கிறது, டார்ச்சர் பண்ணுறது. இப்போ ஏன்னா அவங்க தான் நம்மளை எதிர்த்து எதுவும் செய்ய முடியாதுன்றதுனால நிறைய பேர் வந்து நேரடியாக ஃபஸ்ட்டு அடிக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளேருந்தே போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க வீட்டில், வேறு ஏதோ பிரச்சனைக்காகலாம். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றது. அதனால் சைல்டு ஹெல்ப் லைன்லாம் கொடுத்துருக்காங்க 1098 அந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம் நம்ம நாட்டில். அதுக்கடுத்து டார்கெட்டு பார்த்திங்கன்னா ப்ரொமோட் த ரூல் ஆஃப் லா அண்ட் என்ஷூர் ஈக்குவல் அக்சஸ் டு ஜஸ்டிஸ். இப்போ நம்ம உருவாக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் அதே மாதிரி அது வந்து எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கணுமா என்று, அது எங்கே ஒரு சின்ன கிராமத்துலேருந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அது இருக்கணும் அப்படின்றது தான் அதை முக்கியமாக சொல்கிறாங்க. அப்புறம் காம்பேட் ஆர்கனைஸ்டு கிரைம் அண்ட் இலிசிட் ஃபினான்சியல் அண்ட் ஆர்ம் ஃப்ளோஸ். 2030க்குள்ளே உலகம் முழுவதும் தவறான முறையில் பயன்படுத்தக்கூடிய வகையில் பணமாகவோ இல்லை ஆயுதங்களாகவோ எதுவுமே போகாத அளவுக்கு குறைக்கணும். அது ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி திருட்டுத்தனமான வகையில் பயன்படுத்தக்கூடிய ஆர்ம்ஸு இல்லை பொருட்கள் இல்லை சொத்துக்கள் இவை எல்லாமே வந்து என்ன எதுக்கு பயன்பட போகுது கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிட்டு செயல்படக்கூடிய கிரைம் அதுக்கு தான் பயன்பட போகுது. அப்போ அந்த இது இல்லாமல் அதுக்கு எதிர்த்தாப்புல போராடுறதுக்கான சூழலை வந்து எல்லா நாடுகளும் உருவாக்கி வச்சுருக்கணும். 2030க்குள்ளே குறைச்சிருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் சப்ஸ்டான்ஷியலி ரெடியூஸ் கரப்ஷன் அண்ட் பிரைபரி. இது நம்ம நாடு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் எல்லா நாடுகள்லேயும் கரப்ஷன் அண்ட் பிரைபரின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் மாதிரி அது இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு கிடைக்காம போகிறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ அதை பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணி குறைக்கணுன்றது ரொம்ப அவசியம். இதில் எல்லாருடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கதை கூட அதில் மிக முக்கியம். இந்த ஒரு பாயிண்ட்டு தான் அதில் ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லப்படுது. டெவலப் எஃபெக்டிவ் அக்கௌண்டபிள் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் இன்ஸ்டிடியூஷன். நம்ம ஒரு அரசு சார் நிறுவனங்களை உருவாக்குறோம் அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படக்கூடியதாக இருக்கணும், அதேமாதிரி பொறுப்பேற்கக்கூடியதாக இருக்கணும், வெளிப்படைத்தன்மை நிறைந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ஷூர் ரெஸ்பான்சிவ் இன்க்ளூசிவ் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டிசிஷன் மேக்கிங். ஒரு நாட்டில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுக்கிறோம் எல்லா லெவல்லையும், சின்ன ஒரு ஊர்லேருந்து பெரிய நாடு வரைக்கும் கூட இல்லை உலகம் முழுவதும் கூட ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னா அதில் வந்து எல்லாரோட ரெப்ரசன்டேஷனும் இருக்கணும். இப்போ இந்த கோல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து எல்லா நாடுகளும் பங்கேற்று இந்த கோல்லாம் ஒத்துக்கிட்டோம், செயல்படுத்தலாம் 2030க்குள்ளே அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் பண்ணி ஒரு இதை பண்ணுறதுனால தான் இன்றைக்கி வந்து எல்லா நாடுகளும் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கணும். அதே மாதிரி ரெஸ்பான்சிவாக இருக்கணும். இப்போ வந்து ஏதாவது ஒரு நாடுகளோ இல்லை பல நாடுகளோ ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அவங்களோட கருத்துக்களை ஏற்று இதை செயல்படுத்தலாம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அது வந்து சின்ன கிராமத்துலேருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படின்றது தான் இதோடைய முக்கியமானது. அடுத்து 8வது ஸ்ட்ரென்தன் த பார்ட்டிசிபேஷன் இன் குளோபல் கவர்னன்ஸ். இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்றது அதில் முக்கியமாக இருக்குது. அடுத்து ப்ரொவைட் யூனிவர்சல் லீகல் ஐடென்டிட்டி. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறந்துடுச்சு, உயிரினம் ஒன்று உருவாயிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பர்த் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்களா, அது வந்து ஒரு லீகல் ஐடென்டிட்டி உலகம் முழுவதுக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதேமாதிரி என்ஷூர் பப்ளிக் அக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரொடெக்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம். இப்போ மக்களை பற்றியான தகவல்கள் வந்து அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு மற்றும் தனியார் நிறுவனம் பல்வேறு இடங்களில் தகவல்கள் இருக்குது.
ஆனாலும் அப்படியே இருந்தால் கூட அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அக்சஸ் இருந்தால் கூட, இல்லை பல்வேறு தகவல்கள் பப்ளிக் அக்சஸ்க்கு இருந்தால் கூட, அது வந்து எப்படி இருக்கணும், மக்களுடைய அடிப்படை உரிமையை வந்து எந்த விதத்திலும் பாதிக்காத மாதிரி இருக்கணும், அடிப்படை சுதந்திரத்தை பாதிக்காத மாதிரி இருக்கணும் அப்படின்ற சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் எப்படிப்பா செய்வீங்க அப்படின்றதுக்கு வந்து அவங்க அடிப்படையில் சில விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரென்தன் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் டு ப்ரிவெண்ட் வயலன்ஸ் அண்ட் காம்பேட் டெரரிசம் அண்ட் கிரைம். அப்போ நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்கக்கூடிய அரசு சார் நிறுவனங்களை வந்து வலுப்படுத்தி அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையில் ஒன்றிணைந்து செயல்படுத்தி உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய தீங்கான செயல்கள், டெரரிசம், அப்புறம் கிரைமு, இதெல்லாம் வந்து தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ப்ரொமோட் அண்ட் என்ஃபோர்ஸ் நான் டிஸ்கிரிமினேட்டரி லாஸ் அண்ட் பாலிசிஸ். ஒரு என்ன விதமான சட்டங்களையும் வழிமுறைகளையும் ஒவ்வொரு நாட்டிலையும் உருவாக்கணும் அப்படின்னா, அது வந்து பாகுபாடற்ற சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதே மாதிரி தற்சார்பு வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய வகையில் வந்து நம்ம வந்து அந்த மாதிரியான லாவும் அந்த மாதிரியான பாலிசியும் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் இந்த இலக்கு 16 வந்து உருவாக்கியிருக்காங்க. இது மாதிரி 17 இலக்குகள் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நேரம் கிடைக்கிறப்போ ஒவ்வொரு இலக்கையும் பாருங்கள். இந்த 17 இலக்குகளை பற்றி ஏற்கனவே நான் ஒரு 3 மணி நேரம் பேசின காணொலியும் இருக்குது. அதையும் கூட நீங்கள் எப்பயும் பார்க்கலாம். இருந்தாலும் தினசரி கதைகள் வழியாக சொல்கிறப்ப இதையும் நான் சேர்த்து உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டே வரேன். அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வகையில் பயனுள்ளதாக அமையும் நான் நம்புகிறேன். சரி, தொடர்ந்து நம்ம சந்திப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதை வாயிலாக ஒவ்வொரு கருத்துக்களை, அதே சமயத்தில் பல்வேறு தகவல்களை உங்கள் கூட வந்து நான் தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டே வரேன். இது வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் பயனுள்ள வகையில் அமையும் நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள், இந்த கதைகள், அந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயங்கள், இவை ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா அது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எடுத்து பயன்படுத்தலாம். ரொம்ப முக்கியமாக நான் சொல்கிறது, ஒரு விஷயம் வந்து கேட்குறோம், நான் முதலே சொன்னேன், கேட்குறோம், கேள்விப்படுறோம் அப்படின்றது ஒன்று, அது அறிவு. ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது, அது ஒரு அறிவு, அது கேள்வி அறிவு, கேள்வி ஞானம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அதை ஆய்வு செய்து நம்மளாக புரிஞ்சுட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது, இன்னும் பல பேர்கிட்ட அது விவாதித்து இது சரியான முறையில் இருக்கா, வழியில் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை செயல் வடிவத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ செயல் வடிவத்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப தான் மாற்றத்துக்கான புள்ளி ஆரம்பிக்குது. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு செயல் வடிவம் அப்படின்னு முதல் செயல் வடிவம் நான் நினைக்கிறது, ஏதாவது ஒரு இது செய்யணும்னு நினைக்கிறோன்னா அதை பற்றி ஒரு திட்டமிட்டு அதை பற்றி எழுதி இதுதான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்றத ஒரு தெளிவான வரையறையை கிரியேட் பண்ணுறதா, அது முதல் செயல். வேறு யாரோட இன்டர்ஃபேஸும் அதை தலையீடும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு முதல் செயல் அப்படின்னா, நம்ம திட்டமிடுதலை வந்து எழுத்து வடிவிலையோ இல்லை ஒரு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணியோ ஏதோ ஒரு இதில் கொண்டு வர்றது. அது கொண்டு வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் அது வந்து நம்மகிட்ட இருக்குது. இப்போ டாக்குமெண்டட் அப்படின்றப்ப அது வந்து அடுத்தடுத்ததில், இப்போ நான் இந்த கதையை உங்களுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, கதையை நான் எழுதுகிறேன், அது இருக்குது, அப்புறமா அதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதுக்கு அடிப்படை காரணம் என்னது, 2021 என்னென்ன செய்யலான்னு திட்டம் போடுறோம். அந்த திட்டம் போட்டதில் ஒரு திட்டம் வந்து இந்த 365 நாட்கள் 365 கதைகள் அப்படின்ற திட்டம். ஸோ அப்போ அதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல வரேன். அப்போ சொல்ல வரப்போ ஒவ்வொரு நாளும் இதை சொல்கிறோம். அதுக்கு ஒரு திட்டத்தில் கிளாரிட்டி இருக்குது. என்ன இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றி அது கூட சேர்ந்து சொல்ல போகிறோம் அப்படின்றத சேர்த்து இணைத்து உருவாக்கி அந்த இலக்கு வந்து தெளிவாக இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது, நாட்கள் இருக்குது, அதாவது 365 நாட்கள் இருக்குது, அதாவது நம்பரில் இருக்குது, அதாவது மெஷரபுளாக இருக்குது. அப்போ 365 நாட்களில் 365 கதைகள் சொல்லணும். அப்போ தினமும் ஒரு கதைகள், அப்போ தினமும் ஒரு கதை எழுதணும். இந்த வருஷம் முடிக்கிறப்ப பாருங்கள், என்கிட்ட 365 கதை இருக்கும். அதுவே எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்துங்க. அதை வெளியிடணுன்னா நம்ம ஒரு 5-6 புக்காக வெளியிடலாம். 50-50 கவிதையை கூட கதையாக கூட ஒன்றா சேர்த்து வெளியிடலாம். கடந்த ஆண்டு 2020 கவிதைகள் எழுதணும். ஸோ இதெல்லாம் வந்து சாத்தியமான விஷயந்தான். அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றது தான் இந்த மாதிரி இலக்கு வந்து தெளிவாகவும், அது வந்து மெஷர் பண்ணக்கூடியதாக, அதாவது அளவிடக்கூடியதாகவும், இன்னொன்று வந்து காலத்தோட இணைத்து, அதாவது இது எவ்வளோ காலத்துக்குள்ளே செய்யணும் அப்படின்றதும் தெளிவாக இருந்தது. அதே மாதிரி அது ரியலிஸ்டிக்காக, அதாவது அது நடைமுறை சாத்தியமுடையதாக இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அதை நம்மளால்
செய்து முடிக்க முடியும், சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அப்படின்றதான் உண்மை. அந்த வகையில் இந்த பயணத்தில் தொடர்ந்து பயணித்துட்டு வரக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேலும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த 365 நாட்கள் 365 கதைகள் என்பது ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு கதை மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி நிகழ்காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளின் அடிப்படையான கருத்துக்களும் இருக்குது. அதுலேருந்து நம்ம கற்றுக்கிற வேண்டிய விஷயங்கள் இருக்குது, நம்ம செயல்படுத்த வேண்டிய இல்லை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள் இருக்குது. அதனால் நல்ல சமூக மாற்றத்தை விரும்பக்கூடிய ஏதோ ஒரு நபருக்கு இது ஏதோ ஒரு வகையில் பயன்படும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த கதையில் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். மீண்டும் நாளைக்கு முக்கியமாக 50 நாள் தொடர்ந்து இந்த பயணத்தில் இருந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் ஒரு முறை நாளைக்கு இன்னொரு கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் கருவடி ராசமகேந்திரன். வணக்கம்.